சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் அக்டோபர் 20 2025 திங்கட்கிழமை, விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 3ஆம் திருநாள். மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் இதெல்லாம் நிவர்த்தியாகும். நல்ல இனிப்பு வகைகள் சாப்பிட்றது பிரச்சனை கிடையாது. ஜிலேபி, குலோப் ஜாமுன், இந்த ரசகுல்லா, இந்த ஜீரா ஐட்டம்லாம் கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு. சரி, நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. ராசியான நிறம் பிங்க் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான நாள். ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. ஃபேமிலியில் எல்லாருமே அவங்கள ரொம்ப புகழ்வாங்க. மனசு அப்படியே ஒரு பரவச நிலையில் இருக்கும். நிறைய படம்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ரிஷபத்துக்கு ரொம்ப ஆனந்தமான ஒரு நாளா இருக்கப்படுது. எல்லாரும் உங்க வீட்டுல இருப்பாங்க, நீங்களும் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. பிடிச்சது சாப்பிட்டு சந்தோஷமாக மகிழக்கூடிய அற்புதமான நாள். வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட மகா கணபதி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டர் மஞ்சள். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 4ஆம் இடம்ங்கிறது சுகஸ்தானம் நல்லா இருக்கிறதுனால பொதுவாகவே இந்த மாதிரி நாட்கள்ல எடுத்த காரியங்கள்ல வெற்றி பெறும். பொதுவாகவே நிறைய பணம் வரும், சந்தோஷம் நிறைய இருக்கும், எடுத்த காரியங்கள்ல ஒரு கிளாரிட்டி இருக்கும், மன மகிழ்ச்சி இருக்கும். வீடே அப்படியே கலகலன்னு இருக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்க வீட்டுல எல்லாருமே நல்லா இருப்பாங்க. அமோகமான நாள். நிறைய டிராவல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அருமையான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களில் ஒரு சந்தோஷம் இருக்கு, மன மகிழ்ச்சி அதிகமா இருக்கும். பிரயாணங்கள் மட்டும் கிடையாது, இன்ஃபேக்ட் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நற்செய்திகள் நிறைய வரும். இது செய்யணும் அது செய்யணும்னு ஒரு கிளாரிட்டி இருக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே நல்லபடியா நடக்கும். மிகுந்த ஏற்றத்தையும் அபாரமான திருப்தியும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சீதா ராமச்சந்திர சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுமையாக இருந்து ஒரு காரியத்தை நடத்துவது, தேவையில்லாத பிரச்சனை, மன வாக்குவாதம், இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து வெளியே வருவது, எடுத்த காரியங்கள்ல கிளாரிட்டி இருக்கிறது, நிறைய விஷயங்கள் நமக்கு சாதகமாக இருப்பதுங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமா இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அந்த கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன திருப்தி, மன சந்தோஷம், ஏற்றம் எல்லாமே உங்களுக்கு சாத்தியமாகக்கூடிய அற்புதமான நாள். தெய்வ அனுகிரகம் இருக்கக்கூடிய நாள், நிம்மதி இருக்கக்கூடிய நாள், எதுவா இருந்தாலும் கரெக்டா முடிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. பொருளாதாரத்துல மட்டும் கிடையாது, இன்ஃபேக்ட் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய அற்புதமான நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசியில துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். எடுத்தது எல்லாமே கரெக்டா நடக்கக்கூடிய நாள். வெற்றியை அதிகமாக கொடுக்கக்கூடிய நாள். எதுவா இருந்தாலும் மன மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட தீர்க்கமாக நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளா இருக்கப்படுது. குடுக்கல் வாங்கல்ல இருந்து டிராவல்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்கும். இந்த நாள் நிறைய பேர் அதாவது நிறைய பட்டாசு வெடிச்சு கொண்டாடக்கூடிய அற்புதமான நாளா இருக்கப்படுது. ஏற்றங்கள் நிறைய இருக்கு. அதாவது மனசு ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும், அவ்வளவுதான் சமாச்சாரம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக சிவபெருமான் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய கிஃப்ட் வரும், ரிவார்டு வரும், அவார்டு வரும். இன்ப சுற்றுலா, ஆடம்பர சுற்றுலாங்கிற மாதிரி நிறைய போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதுல பயங்கர ஏற்றங்கள் இருக்கு, சந்தோஷம் இருக்கு, திடீர் வருமானம் இருக்கும், எதிர்பாராத குஷியும் இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாராயணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம்.
நபர்களுக்கு வேலையில நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள், பொருளாதாரத்துல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள், நல்ல மாற்றங்கள் பொதுவாகவே இருந்துட்டு இருக்கும். எதுவா இருந்தாலும் நம்மளால கரெக்டா பண்ண முடியுங்கிற ஒரு கிளாரிட்டி இருக்கக்கூடிய அற்புதமான நாள். ஒரு விஷயத்தை நீங்க டச் பண்ணீங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பா ஜெயிக்கும். எதுவா இருந்தாலும் ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக வேதபிரான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிரவுன் நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏற்றங்கள் நிறைந்த நாளா இருக்க போறது. பொருளாதாரத்துல முன்னேற்றங்கள் கொடுக்க போறது. எல்லாமே நமக்கு ஏத்தவாறு கரெக்டா நடக்கும். எதுலயும் திருப்தி இருக்கும். எல்லாமே நமக்கு சார்ந்து நம்மை சார்ந்து அற்புதமாக நடக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. அதுவும் தெய்வ அனுகிரகம் முக்கிய ஒரு நாளா இருக்கிறதுனால எல்லாமே உங்களுக்கு நல்லபடியா நடக்கும். ரங்கநாத பெருமாள் வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அந்த கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிம்மதி இருக்கக்கூடிய நாள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அவசர பயணம், அவசர செலவு இது எல்லாம் இருக்கும். கொஞ்சம் சேஃப்டியா விளையாடுங்க. அதை மட்டும் பார்த்துங்க. மற்றபடி எந்த ஒரு நெகட்டிவ் இருக்கிற மாதிரி இல்லை. எல்லாமே நல்லபடியா நடக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமபிரான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆந்திரம் மஞ்சள் நிறம். மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்கள், சந்தோஷமான விஷயங்கள், நிறைய ஏற்றங்கள் எல்லாமே நமக்கு சாதகமாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். ஒரு விஷயத்த நீங்க தொட்டீங்கன்னா போதும் எல்லா விஷயம் நமக்கு சாதகமாக நடக்கும். மிகப்பெரிய ஏற்றங்களும் வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.